தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதத்திலே பயங்கரமான காரியங்களை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அவர் செய்வார், எனக்கு செய்வார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு அவர் பயங்கரமான காரியங்களை அவர் செய்வார். என்னுடைய குடும்பத்தில் செய்ய போகிறார், என்னுடைய பணத்தில் செய்ய போகிறார், என்னுடைய சரீரத்தில் செய்ய போகிறார், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளுக்குள்ளாக ஆண்டவர் செய்ய போகிறார். அதாங்க விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை யார் பிடித்து தனக்குள்ளாக கொண்டு வந்து அவர்கள் வைத்து வைக்கிறார்களோ அந்த வார்த்தைக்குரிய வெளிப்பாட்டின் ஆவி, அந்த வார்த்தைக்குரிய வெளிப்பாட்டின் ஆசீர்வாதம், அந்த வார்த்தைக்குரிய வெளிப்பாட்டின் அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஐயோ, இதெல்லாம் எனக்கு எங்கே நடக்க போகுது, இத்தனை வருஷம் நடக்கல, இனிமேல் எப்படி நடக்கும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை கடந்து போயிடும். அல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லை அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. யூ ஹாவ் டு பிலீவ், யூ ஹாவ் டு ஹாவ் ஃபெய்த். என்ன விசுவாசம் இருக்கணும்? இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார், இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமாக செய்வார், இந்த வார்த்தைகள் எனக்காக யுத்தம் செய்யும், இந்த வார்த்தைகள் நான் யோசித்து பார்க்க முடியாதவைகளை பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் செய்யும். அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பட்சத்தில் பரிசுத்தத்தின் தேவனுடைய எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, எந்த வார்த்தைகள் கடந்து வந்தாலும் சரி, அந்த வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றிட்டு தான் திரும்ப வரும். அல்லேலூயா. அவன் பார்த்த ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தம், உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான காரியங்களை இந்த மாதத்திலே அவருடைய ஜனங்களாகிய நமக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். அவருடைய பிள்ளையாக நாம் இருந்தா, அல்லேலூயா, ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் இருக்கும்போது நம்முடைய சூழ்நிலைகளுக்கு முன்பாக அவர் கடந்து வருகிறார். அதுதான் நேற்றைய தினத்தில் பார்த்தோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன்? நான் செவையாக்குவேன். உன்னுடைய பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு உன்னுடைய பெயர் சொல்லி நான் அழைத்தேன். நானே உனக்கு முன்பாக கடந்து வருவேன். என்னென்னலாம் கோணலான காரியங்கள் இந்த மாதத்திலே நாம் எதிர்கொண்டாலும் அந்த கோணலான காரியங்களுக்கு முன்பாக ஆண்டவர் முன்பாக கடந்து வந்து அவர் செவைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இதுதான் பயங்கரமான காரியம். அல்லேலூயா. அதே ஏசாயால 52ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கலாம். ஏசாயா 52:12. நீங்கள் தீவிரத்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அவர் உங்களுக்கு முன்பாக போய் உங்களுடைய சூழலை மாற்றுகிற தேவன் மாத்திரமல்ல, உங்களுக்கு பின்பாக இருந்து அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதாங்க பயங்கரமான காரியம். முன்னாடியும் அற்புதம் நடக்கும், பின்னாடியும் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைக்குள்ளாக நீங்க கடந்து வந்தாலும் சரி, அந்த சூழலுக்குள்ளாக என் தேவனுடைய பரிசுத்தத்தின் பிரசன்னம், பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையின் வெளிப்பாட்டின் ஆவி அதற்குள்ளாக கடந்து வரும். ரொம்ப அழகான ஒரு வசனம் பார்த்தோம். நீங்கள் தீவிரத்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அநேக காரியத்தின் மூலமாக ஓடி போகக்கூடிய ஒரு நிலை, ஐயோ மறைந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை, ஐயோ இது என்ன செய்யணும்னு தெரியல, இது என்ன எப்படி பண்ணணும்னு தெரியல, ஓடி போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. அநேக சம்பவத்தின் மூலமாக, அநேக காரியங்கள் மூலமாக ஓடி போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையாய் ஒரு மனிதனுடைய நிலையாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ போகாத, நான் உனக்கு முன்னே கடந்து வருகிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே கடந்து வருகிறேன். எதை கண்டு நீ பயந்து ஓடுகிறாய், எதை கண்டு நீ அஞ்சுகிறாய், நான் உனக்கு முன்னே கடந்து வருகிறேன். நான் முன்பாக மாத்திரம் வருவதல்ல, உனக்கு பின்னாகவும் இருந்து நான் என்ன செய்வேன்? நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை காக்கிறவராக நான் இருப்பேன். இதுதான் பயங்கரமான காரியம். அல்லேலூயா. இதுதான் பயங்கரமான காரியம்.
He goes in front of you, no matter how hard it is. அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும், அது எவ்வளவு பூட்டப்பட்டதாக இருந்தாலும், அது எவ்வளவு தடையாக நின்றாலும், கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் திறந்துடும். அல்லேலூயா. இதுவரைக்கும் திறக்காத எல்லா ஆசீர்வாதத்தின் விடுதலையின் கதவுகள் ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல எல்லாம் திறந்து நிற்கும். நீங்கள் அதை அந்த வாசல் வழியாக, அந்த அனுகூலமான வாசல் வழியாக, அந்த விடுதலையின் வாசல் வழியாக, அந்த அற்புதத்தின் வாசல் வழியாக நீங்கள் உட்பிரவேசிக்கும்படியாக இந்த தேவனுடைய பரிசுத்தத்தின் வார்த்தை அது பயங்கரமாக உங்களுடைய வாழ்க்கையில அது கடந்து வரும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அழகான ஒரு காரியத்தை பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் முடிய, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டு இருந்தான். இங்க வசனம் பாருங்க எப்படி இருக்குன்னு. 2 சங்கிலி 2 சேவகர். அல்லேலூயா. 2 சங்கிலி 2 சேவகர். ஏன் 2 சங்கிலி 2 சேவகர்? ஒன்று அறுத்தா கூட அடுத்தது அறக்கூடாது. ஒருத்தன் தூங்கினா கூட அடுத்தவன் தூங்கக்கூடாது. ஒருத்தன் தவறு செய்தால் கூட அடுத்தவன் தவறு செய்யாமல் இருக்கணும். ஆமென். இந்த ஃப்ளைட்லலாம் எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியல. 2 பைலட் இருப்பாங்க. ஒன்று பைலட், அடுத்தது கோ பைலட். 2 பேர் இருப்பாங்க. ஏன் தெரியுமா 2 பேர்? ஒருவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அடுத்தவன் அவன் நின்று பாதுகாப்பான். ஆனால் கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன நம்ம சொல்லுவோம், ஒருத்தன் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அடுத்தவன் நின்று அந்த ஃப்ளைட்டை இறக்கிறதுக்காக இருப்பான். அல்லேலூயா. ஆமென். 2 பேர். இந்த பேதுருவினுடைய சிறைச்சாலையில் 2 பேர் இருக்கிறான் அவனை காவல் காக்க. அதுவும் சங்கிலி என்ன சங்கிலி? 2 சங்கிலினால் கட்டப்பட்டு இருக்கிறான். நீ எவ்வளோ பெரிய சங்கிலினால் கட்டப்படு, எத்தனை பிரச்சனைகள் உன்னை சுற்றி கொண்டிருந்தாலும் நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தா நீ அந்த இடத்துல சமாதானமாக இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். வாசிங்களேன். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே என்ன செஞ்சிட்டு இருந்தான்? நித்திரை பண்ணி கொண்டு இருந்தான், தூங்கி கொண்டு இருந்தான். நமக்கு நல்ல பெட்டில் படுத்துட்டு ஏசி போட்டுட்டு இருந்தாலே நமக்கு என்ன வரல? தூக்கம் வரல. அவர் இருந்த சிறைச்சாலை எலிகள், பெரிய பெருச்சாலிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்நாட்களில் பேதுரு இருந்த காலத்தில் தேள்கள் பயங்கரமாக இருக்கும். அது கொடூரமான தேள்கள் இருக்கக்கூடிய ஒரு இது. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த தேசங்களுக்கு மற்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த இடம், இந்த பேதுரு இருந்த சிறைச்சாலை, இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு அவர்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு அனுப்புவாங்க. இப்போ தான் ஒரு வருஷமாக வரல, அதுக்கு முன்பதாகலாம் நிறையா வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த சிறைச்சாலையில் நான் பார்த்தேன். இதுதான் பேதுரு சங்கிலினால் கட்டப்பட்ட சிறைச்சாலை. ஐயோயோ, அது பார்க்கவே முடியாது, அது எப்படி சொல்லவே முடியாது. அது அவ்வளோ ஒரு மோசமான, அது இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதே மோசமாக இருக்குது. அப்படின்னா அந்நாட்களில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏகப்பட்ட பூச்சி, ஏகப்பட்ட ஒரு அந்த இடமே ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ மோசமான ஒரு இடம், அவ்வளோ ஒரு மோசமான ஒரு இடம். அந்த இடத்துல 2 சங்கிலினால் கட்டப்பட்டு இருக்கிறாரு. அது ஒவ்வொரு சங்கிலியும் சாதாரண விஷயம் அல்ல. அது ஒத்த கையில் தூக்க முடியாது, 2 கையால் தூக்கணும். 2 கையால் அது தூக்கணும், அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். 2 சேவகர்கள் வர இருக்கிறாங்க. எப்படிங்க தூங்க முடியும்? கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை பாடு வந்தாலும் அந்த இடத்துல சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மன நிறைவோடு இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. கர்த்தர் பிரியமானவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா? நித்திரை அளிக்கிறார். ஆமென். நித்திரை அளிக்கிறார். கர்த்தர் பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். என் பிரியமான தேவஜனமே, எது உங்களுடைய வாழ்க்கையில் கட்டப்பட்டு இருக்கு? முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நிலை. எவ்வளவு இக்கட்டான நிலையாக இருந்தாலும் அந்த இக்கட்டான நிலையில் நீங்கள் தைரியத்தோடு, நீங்கள் சமாதானத்தோடு, நீங்கள் மன நிறைவோடு, நீங்கள் நம்பிக்கையோடு, நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். இதுதான் பயங்கரமான காரியம். இது யாராலையும் இப்படி இருக்க முடியாது. யாராலையும் இப்படி இருக்க முடியாது. அவங்க புலம்பிக் கொண்டு, பயந்து, அழுது, ஆர்ப்பாட்டம் பண்ணி ஐயோ என்று சொல்லிக்கொண்டு கூச்சலிட்டு கொண்டு இருப்பாங்க. நிம்மதியாக பேதுரு தூங்குறார். அல்லேலூயா. நிம்மதியாக பேதுரு தூங்குறாரு. வாசிப்போம். காவற்காரரும்
கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, ஒரே ஒரு மனுஷன்தான், ஆனா அவனுக்கு எத்தனை பாதுகாப்பு. ஏங்க இப்படி? ஒரே ஒரு மனுஷன் தானே, அது 2 சங்கிலினால கட்டப்பட்டு தானே இருக்கிறாரு அவரு. ஏற்கனவே உள்ள 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அது எங்க இருக்கிறாங்க? எங்கெங்க இருக்காங்க? சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, சங்கிலினால கட்டப்பட்டு இருக்கிறாங்க, 2 காவலர்கள் இருக்கிறாங்க. இதை தாண்டி வெளியே காவலர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. யாருக்கு? ஒரே ஒரு மனுஷனுக்கு. இதுதான் பிசாசு செய்வான். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க எல்லா விதத்திலிருந்தும் பிரச்சனையை கொண்டு வருவான், எல்லா விதத்திலிருந்தும் கஷ்டங்களை கொண்டு வருவான், எல்லா விதத்திலிருந்தும் வேதனையை கொண்டு வருவான். ஒன்று வரவே வராது. என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, ஒன்று வரவே வராது. எல்லாம் கூட்டமாக தான் வரும். பிரச்சனைகள் கூட்டமாக தான் வரும், வேதனைகள் கூட்டமாக தான் வரும், பாவமும் கூட்டமாக தான் வரும், சுத்திரும். ஒரே ஒரு ஆள் தான், இந்த ஒரு ஆளை பாதுகாக்கிறதுக்கு அத்தனை பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா பிசாசு இப்படி தான் பண்ணுவான், சுத்திப்பான். முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் வர முடியாது, இரு பக்கத்திலையும் போக முடியாது. எவ்வளவு முடியாததாக இருந்தாலும், எவ்வளவு கூடாததாக இருந்தாலும், கர்த்தர் நினைச்சா அந்த சூழலை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா எதுவும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. சங்கிலினால கட்டுப்பட்டு இருக்கிறாரு சிறைச்சாலைக்குள்ள. 2 காவலர்கள். அது நீங்க நினைக்கிற மாதிரி காவலர்கள்னா சும்மா காவலர்கள் அல்ல, பயிற்சி பெற்றவர்கள், பயங்கரமான யுத்த வீரர்கள், பயங்கரமான யுத்த வீரர்கள். அந்நாட்களிலே அவர்களுக்கு எல்லா பயிற்சியும் பெற்று அவர்கள் அந்த அளவுக்கு பயங்கரமான திடகாத்திரமாக இருக்கக்கூடியவர்கள். எலைட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. எலைட் ஃபோர்ஸஸ், பயங்கரமான நபர்கள், யுத்த வீரர்கள். அவங்க இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஒரு நபரை பார்க்க என்ன நடந்ததுன்னு வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினார். போதும். ஏங்க விழாவில் தட்டினாரு? அறையே வெளிச்சமாக தானே இருக்கு. அறையே ரொம்ப வெளிச்சம் ஆயிடுச்சு. ஏன் வெளிச்சம் ஆச்சுன்னா, அவர் இருந்த இடம் அது இட் இஸ் அ டஞ்சன், இருட்டு அறை. அதில் எந்த ஒரு வெளிச்சமும் இருக்காது. தேவதூதன் உள்ள வரான், பயங்கர வெளிச்சம் ஆயிடுச்சு. அப்போ வெளிச்சம் வந்தோடனே என்ன ஆகும்? பட்டுன்னு நமக்கு முழிப்பு வரும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது லைட் யாராச்சும் போட்டால், டியூப் லைட் போட்டால் டக்குன்னு எந்திரிப்போம்? அல்லேலூயா. பரவாயில்ல, நிறைய பேர் தூக்குறீங்க. நானும் எந்திரிச்சிருவேன். தேவதூதனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும்? ஆனாலும் தூங்கிட்டு இருக்கிறாரு. அதான் நான் சொன்னேன், எத்தனை பிரச்சனை உன் வாழ்க்கையில் கொடூரமாக இருந்தாலும், எந்த பிரச்சனையும் உன் பக்கத்தில் தான் வர முடியும், உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏன்? ஆண்டவருடைய பிள்ளையாய் நீ இருக்கிற. கர்த்தருடைய பரிசுத்தத்தின் தேவனுடைய வல்லமையின் வார்த்தை உனக்குள்ளாக இருக்கிறது. அந்த வார்த்தை உனக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் சுத்தி தான் இருக்கும், போராட்டங்கள் சுத்தி தான் இருக்கும், பாடுகள் சுத்தி தான் இருக்கும். உனக்குள்ள வரவே முடியாது. இட் cannot enter you. உனக்குள்ளாக உள்ள நுழைய முடியாது. எதுவுமே இல்லாததை போல, ஒரு பிரச்சனையும் நடக்காததை போல தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். யூ ஜஸ்ட் ஸ்லீப், யூ ஜஸ்ட் மூவ், யூ ஜஸ்ட் கோ. நீ எல்லா காரியத்தையும் வழக்கம் போல செய்து கொண்டு தான் இருப்போம். அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அவ்வளோ வியாதிகள் இருக்கும், அவ்வளோ வேதனைகள் இருக்கும், அவ்வளோ பற்றாக்குறை இருக்கும். ஆனால் எதையுமே கவலைப்படாமல் நீங்கள் இருக்கும்படியாக செய்வார். இதுதான் பயங்கரமான காரியம். இது யாருக்கும் இப்படி நடக்காது, யாராலையும் இப்படி இருக்கவும் முடியாது. தேவதூதன் அவர் தட்டி எழுப்புறார். வாசிக்கலாம். சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. ஹல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்க இருந்தீங்கன்னா, என்ன பெரிய சங்கிலியா இருக்கட்டும், எவ்வளவு முடியாததா இருக்கட்டும், எவ்வளவு கொடூரமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், யாருனாலையும் சரி பண்ண முடியாதுங்க, எப்பவுமே சரி பண்ண முடியாதுங்க, என்றைக்குமே இது நடக்காதுங்க. இது மனிதர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக எதுவுமே சொல்ல முடியாது. மனிதர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல முடியும், அது சாத்தியம். ஆனால் கர்த்தருக்கு இந்த காரியத்தை சொல்ல முடியாது, அது சாத்தியம் அல்ல. அல்லேலூயா. தொட்ட மாத்திரத்தில் என்ன ஆகுது? சங்கிலிகள் எல்லாம் கழண்டு கீழே விழுகிறது.
வாசிப்போம். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னமும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னை வா. பாருங்க, நல்ல நிம்மதியான தூக்கம், செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு. எதை குறிச்சியும் கவலை இல்லை, எதை குறிச்சியும் கவலை இல்லை. அதுதாங்க கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா, உனக்கு வியாதி இருக்கலாம், உனக்கு கஷ்டம் இருக்கலாம், உனக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், எந்த கஷ்டம் இருந்தாலும் நீ சந்தோஷமாக, கஷ்டமே இல்லாத ஒரு மனுஷன் எப்படி இருப்பான், அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய நிலையாய் மாறும். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய கிருபை. அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், ஐயோ ஆண்டவரே, இந்த முள்ளை என்னை விட்டு நீங்கள் கடக்கட்டும், ஐயோ இந்த வியாதி, இந்த வேதனை என்னை விட்டு நீங்கள் கடக்கட்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் என்ன செய்யும், பூரணமாய் விளங்கும். அது சொன்ன மாத்திரத்தில் அவர் சொல்கிறார், ஆமாம், என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன் மேன்மை பாராட்டுகிறேன்? அப்போ தான் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பலன் எனக்குள்ளாய் வரும். பிரச்சனை இருக்குது, ஆனால் அந்த நொடி கர்த்தருடைய வார்த்தை வந்த மாத்திரத்தில் அந்த பிரச்சனை தெரியல. பலவீனம் இருக்கு, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்த மாத்திரத்தில் அந்த பலவீனம் பெருசா தெரியல. போராட்டம் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை வந்த மாத்திரத்தில் அந்த போராட்டம் பெருசா தெரியல. எது பெருசா இருக்குதோ அது சிறுசாயிடுது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப பெருசா மாறுது. அதுதான் பயங்கரமான காரியம். அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த தேவ தூதன் அவர் உள்ள வந்து அவர் சொல்றாரு, உன் அறையை கட்டி உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள் என்றான். பேதுரு அந்தபடியே அவர் செய்தாரு. தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, ஏன் தெரியுமா எனக்கு பின்னாடி வான்னு சொல்றாரு? அல்லேலூயா. அவர் சொல்றாருல, என் பின்னாடி வா அப்படின்னு. ஏன் தெரியுமா? வழி தெரியாது. ஏன்னா இட் வாஸ் லைக் எ டஞ்சன். அவனை உள்ளே கொண்டு வர்றது வந்து அவனை போட்டு அவனை அடித்து அவனை கடலை கட்டி கையை காலை கட்டி அவனை உள்ளே கொண்டு வராங்க. திரும்ப அவனுக்கு அது போக தெரியாது. அல்லேலூயா. இட் வாஸ் லைக் எ பசில். அது எப்படி வரணும்னு தெரியல, எப்படி வரணும்னு தெரியல. நல்லா கவனமாக கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் மூலமாக உள்ளே போய் மாட்டிட்டீங்க. இதுலேருந்து இதை எப்படி சரி பண்ணிட்டு வெளியே வரணும்னு தெரியல. இது எப்படி நான் சரி பண்ண போகிறேன்னு தெரியலங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, தலையும் புரியல, காலும் புரியல. ஏதோ ஒரு காரியத்தில் நான் செய்து விட்டேன், ஆனால் இதில் இருந்து நான் எப்படி நான் மீண்டு வருவது என்று எனக்கு தெரியல. இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட நிலை உங்களுடைய நிலையாக இருந்தா, என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். எதில் போய் மாட்டினீங்களோ அதிலிருந்து நீங்கள் ஆச்சரியமாக, அற்புதமாக, அடையாளமாக, அதிசயமாக, சந்தோஷமாக நீங்கள் வெளியே வருவீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ இந்த காரியம் எப்படி நடந்ததுன்னு தெரியல, ஐயோ என் தேவனாகிய கர்த்தருடைய காரியம், என் தேவனுடைய கர்த்தருடைய கரம், என் தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தைகள் தான் என்னை வெளியே கொண்டு வந்தது. இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை, இது சாத்தியமே இல்லை, ஆனால் ஆண்டவர் தாங்க எனக்கு செஞ்சார். ஐயோ தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி, இது பயங்கரமான காரியங்களை என் வாழ்க்கையில நீங்க செய்தீங்க என்று நீங்க சாட்சியாய் சொல்லும்படியாக கர்த்தர் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க சொல்லுவீங்க என்று. நீங்க விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. அவனுக்கு தெரியல எப்படி வெளியே வரணும்னு. தேவதூதன் சொல்றான், ஏய் டோன்ட் வரி, கவலைப்படாத, நீ எனக்கு பின்னாடியே நீ வா. அல்லேலூயா. அதான் நம்ம பார்த்தோம் அந்த வசனத்துல, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஆண்டவர் என்ன செய்றார்? அவர் உனக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார். 52:12 நம்ம பார்த்தோமே. அவருக்கு அதுக்கப்புறம் 42 பார்த்தோம். அவருக்கு உனக்கு முன்பாக என்ன செய்கிறாரு? அவர் கடந்து போகிறார். அவர் முன்பாக கடந்து போகிறார். எதெல்லாம் கோணலான பாதையா இருக்கிறதோ, எதெல்லாம் சரி பண்ண முடியாம இருக்கிறதோ, எதெல்லாம் கஷ்டமா இருக்கிறதோ, யூ டோன்ட் நீட் டு வரி. நீ பயப்படாத, நீ கலங்காத. நீ கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தா இந்த ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை உன் வாழ்க்கையில நீ சுதந்திரிக்கும்படியாக, என் தேவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் உன்னை தேடி வரும்படியாக, நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஐயோ இது முடியாது, யாருமே உள்ள வர முடியாதுங்க, யாருமே இதை சரி செய்ய முடியாது. அவன் உள்ள இருக்கிறான் ஒரு டஞ்சனுக்குள்ள, தெரியவே தெரியாது. எந்த இடத்துல யார் இருக்கிறானே தெரியாது, எந்த இடத்துல யார் இருக்கிறான்னு தெரியும். இட் இஸ் ஸோ பிக், ஸோ ஹியூஜ். சும்மாலாம் நீங்கள் போனீங்கன்னா மாட்டிப்பீங்க, அவ்வளோதான். தப்பிச்செல்லாம் வெளியெல்லாம் வர முடியாது, தப்பிச்செல்லாம் வெளியே வர முடியாது. அனைவருடைய வாழ்க்கை இப்படி தான். எந்த பக்கம் போனாலும் மாட்டிப்போம், எந்த பக்கம் போனாலும் பணம் கஷ்டம் இருக்குது, எந்த பக்கம் போனாலும் போராட்டங்கள் இருக்குது, எந்த பக்கம் போனாலும் பிரச்சனைகள், எதுவுமே செய்ய முடியல, எங்கேயுமே போக முடியல. இது எப்படி நான் வெளியே வருவேன்னு தெரியல. நல்லா போய் சிக்கிட்டேன், ஆனால் இதுலேருந்து வெளியே வர தெரியல.
ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, ஏ டோன்ட் வரி, உன்னால தான் வர முடியல, என்னால் உன்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர். மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரை மனிதனாக நம்ம நினைக்கிறோம். அவர் மனிதனாக நமக்காக வந்தாருங்க. தெய்வம் மனிதனாக வந்தார். உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக அவர் கடந்து வந்தார். அவர் தெய்வம், அவரால் எல்லாம் செய்ய முடியும். இந்த தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் பயங்கரமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் அவர் செய்ய இருக்கிறார். அந்த தேவ தூதன் சொல்றாரு, யூ ஜஸ்ட் ஃபாலோ மீ, நீ எனக்கு பின்னாடி வா, நீ பயப்படாத. ஐயோ எப்படி நான் வெளியே வருவேன்? சங்கிலி அறுந்துருச்சு, கதவு திறந்துருச்சு, அங்கே இருக்கிற காவலர்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, தூங்கும்படியாக செஞ்சுட்டாங்க, யாருக்கும் இல்லை. ஆனால் இப்போ வெளியே வரணும். அனைவருடைய வாழ்க்கையில் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. ஆனால் நெக்ஸ்ட் நான் என்ன செய்யணும்னு தெரியல. ஓரளவுக்கு சமாளிச்சுட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்ன செய்யணும், வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன செய்யணும், அடுத்த படி நான் என்ன செய்யணும் தெரியல. இப்போ இருக்கிற கஷ்டத்தை ஓரளவுக்கு சமாளிச்சுட்டேன், ஆனால் அது எப்படி இதுலேருந்து நான் வெளியே வருவேன்? ஆண்டவர் சொல்ல, டு டோன்ட் வரி, நான் உனக்கு முன்பாக கடந்து வந்து என்னுடைய ஆலோசனையை, என்னுடைய கிருபைகளை, என்னுடைய வரங்களை, என்னுடைய ஞானத்தை நான் உனக்கு தருகிறேன். அவைகள் உனக்கு முன்பாக கடந்து போகும். உன்னுடைய பாதைகளை செவைப்படுத்தி உனக்கு ஒரு பாதையை அவைகள் காண்பிக்கும். அந்த தூதன் சொல்றான், ஜஸ்ட் வாக் பிஹைண்ட் மீ. வாசிங்க அந்த வசனத்தை. அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனத்தை காண்கிறதாக நினைத்தான். அநேகருடைய வாழ்க்கையில் இதுதான். ஆண்டவர் அற்புதம் செய்வார், விடுதலை செய்வார், எல்லாம் செய்வார். ஆனால் நம்ம என்ன யோசிக்கிறது, ஆண்டவர் செய்யல, இது நம்மளுடைய முயற்சினால நம்ம செஞ்சிட்டோம், ஏதோ நம்மளுக்காக லக்கு வந்துருச்சு. ஏதியா லக்கு? லக்கே உலகத்தானுக்கு தான் லக்கு, நம்மளுக்கு லக்கு இல்லை, நமக்கு கிருபை, நமக்கு இந்த வார்த்தை, நமக்கு இயேசு, அதுதான் உலகத்தான் லக்குங்க. லக்கு உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, மறந்துருச்சு அதெல்லாம். உங்களுக்கு இந்த திசை, சுக்கிர திசை விழுந்துருச்சு, உங்களுக்கு இது கிடச்சிருச்சு, அது கிடச்சிருச்சு, என்னென்னமோ சொல்லுவான். உங்களுக்கு இந்த சூரியன் உங்கள் திசையில் அப்படியே உதிச்சிட்டு இருக்கிறான். எங்கே உதிக்கிறான்? இன்னும் அடுத்த மாதம் பாருங்கள், சூரியன் எல்லாருக்கும் உதிப்பான். அடுத்த மாதம் எல்லாருக்கும் சூரியன் உதிப்பான். எல்லாரும் நம்ம கருவாடை போல் மாற போகிறோம் அடுத்த மாதம். மார்ச் மாதத்தை பாருங்கள், ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்க போகிறோன்னு பாருங்கள். அல்லேலூயா. இப்போ நினச்சாலே கலக்கமாக இருக்குது. நைட்லாம் இப்போ புழுக்கமாக இருக்குது, திடீர்னு சூடாகுது, திடீர்னு ஒரு மாதிரி குளிராகிற மாதிரி இருக்குது, திடீர்னு சூடாக இருக்குது. எனக்கு தானா மற்றவங்களுக்கு அப்படி இருக்குதான்னு கூட தெரியல. புழுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, புழுக்கமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு பெட்ஷீட்லாம் கழட்டி போட்டுட்டு நம்ம இருந்தானா திடீர்னு குளிராகுது நைட்டில். என்னவோ ஒன்றும் புரியல. இயற்கையாக மாறிட்டு இருக்குது. அல்லேலூயா. இயற்கை என்ன செய்யுது? மாறிட்டு இருக்கு. இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த வசனத்தில் அழகான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்தபடியே அவர் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். நல்ல கவனமா கேளு என் சகோதரா, சகோதரி. உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்கிற நன்மைகள், வழி வாசல்கள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வு எல்லாமே ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபை அன்றி ஒன்றுமே நடக்காது. நம்மளுடைய சுய பலத்தினால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு அடி கூட முன்னாடி வைக்கவே முடியாது. நம்ம இங்கே முன்னாடி வைக்கணும்னா நம்ம மண்டையில் சிக்னல் கொடுக்கணும், நீ கால் எடுத்து முன்னாடி வைக்கணும். அந்த சிக்னல் கொடுக்கணும்னா ஆண்டவருடைய உத்தரவு வரணும். வேதம் அழகான சொல்லுகிறது, நம்ம தலையிலிருந்து ஒரு முடி கீழே விழுனா கூட அவருடைய உத்தரவு அன்றி வர முடியாது. He knows everything. நம்முடைய வாழ்க்கை நாமே ஆண்டவருடைய கையில் இருக்கோம். தாவீது சொல்றாரு, my times are in your hands. என் காலங்கள் உமது கரத்தில் அல்லவோ இருக்கிறது. அவருடைய கரத்தில் இருக்கிறோம். நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோங்க? ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. லக்கும் கிடையாது, டக்கும் கிடையாது. லக்கும் கிடையாது, டக்கும் கிடையாது. ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டின் ஆவி நமக்குள்ளாக இருந்தால் தான் தப்பிக்கவே முடியும். இந்த பேதுரு, அவருக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை நான் தரிசனம் கல்றனோ இல்லை கனவு என்னவோ நடக்கலையே, என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்து கொண்டு இருக்கிறார். வாசிக்கலாம். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. எத்தனை காவல் இருக்கு பாருங்க. முதல்ல அவன் சிறைச்சாலைக்கு உள்ள இருந்தது ஒன்று, அதுக்கு பிற்பாடு வெளியே வரும்போது முதல் காவல் ஒன்று இருந்தது, அதுக்கு பிற்பாடு இரண்டாம் காவல் இருந்தது, அதற்கு பிற்பாடு ஒரு இரும்பு கதவு இருந்தது. எத்தனை இருக்கு பாருங்க. இதே தான் நம்ம நிலைமையில்
கொஞ்சம் வாழ்க்கையில முன்னாடி வரணும், ஏதாச்சும் ஒரு முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா அவ்வளவு தடை இருக்குது, அவ்வளவு தடை இருக்கு. அத்தனை தடையை தாண்டி வரதுக்குள்ள நம்ம போதும் போதும் ஆயிடுது. அல்லேலூயா. மனுஷீகத்தில் செஞ்சா கீழே விழுந்துருவோம், எல்லாம் நஷ்டமாயிடும். இது இந்த காரியத்தை செஞ்சால் நம்மளுக்கு ஆசீர்வாதம், இந்த காரியத்தை செஞ்சால் உயர்வு, அப்படி இப்படின்னு என்ன செஞ்சாலும் பல காரியங்களை தாண்டி தான் உயர்வுக்குள்ளாக வரணும். அந்த பல காரியங்களுக்குள்ளேயே நம்ம கீழே விழுந்துருவோம். பரமபதம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? ஸ்னேக் அண்ட் த லேடர். ஸ்னேக் அண்ட் த லேடர் தெரியுமா? மேலே நம்பர் 100க்கு நீங்கள் போகணுன்னா பல பாம்பை தாண்டி தான் போகணும். ஆமென். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஏணி அதிகமாக பாம்பு அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பு தான் அதிகமாக இருக்கும். உங்களை மேலே உயர்த்திட்டு போகிறது கம்மி, உங்களை கீழே தள்ளுறது அதிகம். அல்லேலூயா. இதுதான் வாழ்க்கையினுடைய ரியாலிட்டி, இதுதான் வாழ்க்கை. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு உங்களை உயர்த்தக்கூடிய காரியங்கள் ரொம்ப கம்மி தான், ஆனால் உங்களை கீழே தள்ளக்கூடிய காரியங்கள் ரொம்ப அதிகம். இங்கே வெளியே வர்றதுக்கு அவ்வளவு தடைகள் தாண்டி தான் வெளியே வரணும். மனுஷீகத்தில் இது நடக்கவே நடக்காது. மனுஷீகத்தில் ஒரு மனிதனால் வாழ்க்கையில் உயரவே முடியாது. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு துணையாக இருக்கணும். அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். அது எவ்வளவு முடியாததாக இருந்தாலும், எவ்வளவு கடினமாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நான் உன்னை வழி நடத்துவேன். உனக்கு முன்பாக நான் கடந்து வந்து கோணலான பாதைகளை நான் செவைப்படுத்துவேன். நம்மால பண்ண முடியாது, ஆண்டவரால் பண்ண முடியும். இந்த பேதுருவால வெளியே வந்திருக்க முடியுமா? முதல்ல அந்த சங்கிலியே அவரால் வந்து அதை தூக்கிட்டு நடந்திருக்க முடியாது. அவ்வளோ வெயிட்டு, அவ்வளோ வெயிட்டு. அதான் சொன்னேன், ஒரு சங்கிலியை தூக்கணும்னா 2 கையால் பிடிக்கணும். ஒரு சங்கிலியை பிடிக்க அடுத்த சங்கிலி இருக்குது, அதை யார் பிடிப்பா? வெளியே வர முடியாது, கதவே திறக்க முடியாது. அவர் இருந்த அந்த உட்காவலறையினுடைய கதவையே அவர் தாண்டியே வர முடியாது. நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஒரு அடி கூட முன்னாடி வைக்க முடியல, அவ்வளவு பற்றாக்குறை இருக்குது, அவ்வளவு விஷயம் சரி பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணி அப்புறம் புதுசாக ஒரு காரியத்தை பார்த்து அதை சரி பண்ணுறதுக்குள்ள வருஷங்கள் காலங்கள் ஓடிடும். வயசு போயிடுச்சு, சரீரத்தில் பலன் இல்லை, பலவீனங்கள் வந்து, சோர்வு வந்துடுது, ஏமாற்றம் வந்துடுது, தோல்வி வந்துடுது, அவிசுவாசம் எல்லாமே வந்துடுது. சரீரம் நம்மளை படுக்க வச்சிருது. இது எல்லாமே மனுஷீகத்தில் செய்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வழி நமக்கு தெரியல, என்ன செய்யணும்னு, எப்படி உயரணும்னு தெரியல, எப்படி வெளியே வரணும்னு தெரியல, எப்படி விடுதலை பெறணும்னு தெரியல, எப்படி ஆசீர்வாதம் பெறணும்னு தெரியல, எப்படி நம்மளுடைய சூழலை மாற்றணும், நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. ஆண்டவர் சொல்ல, ஐ நோ த பாத், எனக்கு தெரியும் எப்படி வெளியே வருவ, எப்படி நீ வெளியே வந்தால் உனக்கு ஆசீர்வாதம், எந்த இடத்துல எப்போ நீ செய்யணும் என எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் அவர் உனக்கு முன்பாக கடந்து வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாசிப்போம் அந்த வசனத்தை வேகமாக. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக்க நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். வெளியே கொண்டு வந்து காமிச்சிட்டு தூதன் வெளியே போயிட்டார். அல்லேலூயா. என் பிரியமான தேவன், இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய சூழலிருந்து நீங்கள் வெளியே வருகிற வரைக்கும் அந்த தூதன் உங்களோடையே இருப்பார். உங்களுக்கு டு யூ நோ, ஐ ஹோப் யூ நோ, உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தூதன் இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தூதன். அந்த தூதன் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறார். வாட் எவர் வி டு, நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், ஆண்டவர் இடத்துல வந்து அந்த தூதன் போய் சொல்லுறான். அதே போல் பிசாசும் பார்க்குறான். பிசாசும் நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறான். பிசாசை போல ஒரு வேலை செய்கிறவன் உலகத்தில் யாருமே இருக்குமான்றது தெரில. அஃப்கோர்ஸ் தேவதூதர்கள் இருக்கிறாங்க, சொல்கிறேன், அந்த அளவுக்கு பிசாசு பயங்கரமாக வேலை செய்கிறான். 24 hours 24 மணி நேரமும் 365 நாட்களும் பிசாசு அவனுடைய வேலையை கரெக்டாக செய்கிறான். ஆண்டவர் கேட்குறாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? எங்கேருந்து வர? நான் உலகெல்லாம் சுற்றி கொண்டு இருக்கிறேன். அவன் உலகத்தெல்லாம் சுற்றி அவன் கண் எங்கே இருக்கு பாருங்க, அதுதான் பிசாசு. யூ cannot escape, I cannot escape. நம்ம பிசாசினுடைய கண்களிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது. இந்த தேவதூதன் அவ்வளவு கஷ்டமான ஒரு இடத்துலேருந்து, அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழலிருந்து அவனை அப்படியே வெளியே அவர் கொண்டு வந்தார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதில் மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்க? கவலையில் மாட்டி இருக்கிறீங்களா? அநேகர் கவலை என்ற ஒரு சிறையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம், பயம் என்ற ஒரு சிறையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம், வியாதி என்ற ஒரு சிறையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம்,
தோல்வி என்ற ஒரு சிறையில மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஏமாற்றம் என்ற ஒரு சிறையில மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். எதிர்காலம் என்ற ஒரு பயத்துல நம்ம மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு சிறையில அநேக சிறை, பண கஷ்டம் என்ற ஒரு சிறை, கடன் என்ற ஒரு சிறை, உறவுகள் என்ற ஒரு சிறை, எதனமோ சிறைகள்ல அநேகர் மாட்டிக்கொண்டு இருக்கோம். சிலர்லாம் ஒரு சிறையில மாட்டியிருப்பாங்க, சிலர் பல சிறையில மாட்டிக்கொண்டு இருப்பாங்க. வெளியே வரவே முடியல. என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார், நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அதுதான் பயங்கரமான காரியம். ஹல்லேலூயா. நீங்க சாட்சியாய் நிற்கும்படியாக கர்த்தர் அவர் செய்ய இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. I will go before you. நான் உனக்கு முன்னே கடந்து போவேன். நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தில் என் தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, இப்படிப்பட்ட அற்புதத்தை, இப்படிப்பட்ட விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு முன்பாக எத்தனை பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும், ஹல்லேலூயா, மலை போன்ற பண கஷ்டம் இருந்தாலும், மலை போன்ற குடும்ப சூழல் இருந்தாலும், குடும்ப பிரச்சனை இருந்தாலும், இன்னும் பல காரியங்கள் மலை போன்று அசைக்கவே முடியலங்க. என்ன செய்ய முடியல? அசைக்கவே முடியல. இட் மே பி இன்சால்யூபிள். தீர்க்கவே முடியாது. இட் இஸ் சோ ஹார்ட். தீர்க்கவே முடியாது. கண்டிப்பாக முடியாது தான். நம்மளால கண்டிப்பாக முடியாது தான். ஆனால் ஆண்டவரால் எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. இட் இஸ் நாட் a match to God. கர்த்தருக்கு அது நிகராக நிற்க முடியாது. நமக்கு முன்பாக மலை போல நிற்கலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது. ஹல்லேலூயா. He changes the situations just in a snap of a finger. ஒரு சொடுக்கு போடுற நேரத்தில் சூழலை இந்த ஆண்டவரால் மாற்ற முடியும். அதுதான் பயங்கரமான காரியம். ஹல்லேலூயா. அதுதான் பயங்கரமான காரியம். ஆமென். எத்தனை மணிக்கு நம்ம ஆரம்பிச்சோம்? சரி, இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். என் இயேசுவே, உம்மையை நம்பி, உம்மையை சார்ந்து, உம்மையை நாங்கள் பற்றி இருக்கிறோம். இந்த புதிய மாதம் தேவனுடைய பரிசுத்தத்தின், தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டு நாவி எங்களுக்குள்ளாக நீர் கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை நாங்கள் எங்களுக்குள்ளாக வைக்கிறோம். உடைய பிள்ளையாய் நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. குற்றங்கள், குறைகள், பாவங்கள், தாபங்கள், மீறுதல்களை தயவாய் பட்சமாக இந்த ஒரு விசை அப்பா நீர் மன்னிப்பீராக. இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. கேட்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஊடுருவி கடந்து வந்ததற்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறதற்காக நன்றி. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீரே எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. இந்த வருடத்தின் ஒவ்வொரு மாதமும் பரிசுத்த தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு ஊற்றப்படட்டும், பாதுகாக்கட்டும், வழி நடத்தட்டும். சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நாங்கள் கடந்து போகும்படியாய் நீர் செய்ததற்காக நன்றி. ஆண்டவர் என்னோடு பேசினார், எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார், ஒரு மன நிறைவை கொடுத்தார். இந்த வார்த்தைகளெல்லாம் எனக்குள்ளாய் கிரியை செய்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரை ஆச்சரியப்படுத்தினதற்காக நன்றி. நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னேன். அப்படிப்பட்ட பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், நாங்கள் சுதந்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக, நீர் எங்களை பலப்படுத்துவீராக, நீர் எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள, வல்லமையுள்ள, தூய்மையுள்ள, பராக்கிரமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வருகை பரியந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென்.